ஹே கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். என்ன மாதிரியான ஒரு ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஜோக்கர் 2க்கு. ஒரு சில மூவிஸோட ட்ரெய்லர் தான் வந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீல் தரும். அதை வந்து இந்த ட்ரெய்லர் வந்து கண்டிப்பாகவே தருதுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆன ட்ரெய்லரும் சரி, ஜோக்கர் பார்ட் 1க்கு ரிலீஸ் பண்ண ட்ரெய்லர்ஸும் சரி, எல்லாமே வந்து இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ சேம் ஸ்டைலில் இந்த மாதிரி வந்து கண்டினியூ பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் பார்க்குறேன். இந்த வருஷம் அக்டோபரில் தான் வந்து இந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆன 2 மாசத்துலேயே வந்து இந்த ட்ரெய்லர் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீசன் இருக்கு. இன்னும் 2 இல்ல 3 நாள்ல வந்து டெட்பூல் அண்ட் வொல்வரின் மூவி வந்து ரிலீஸ் ஆகுதுல. சோ அந்த மூவியோட சேர்த்து இந்த ட்ரெய்லரை வந்து அட்டாச் பண்ணி வேர்ல்டு வைடா வந்து தியேட்டர்ல ஃபுல்லா ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ அதுக்காண்டி தான் வந்து இவ்வளவு சீக்கிரமா அந்த ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஜோக்கர் மூவிக்கு வந்து ரிலேட்டடா வர எல்லா ட்ரெய்லர்ஸும் ஏன் வந்து இவ்வளவு செமையா இருக்குன்னா, அதுக்கு இந்த மூவியோட டைரக்டரோட டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் தான். இப்போ இருக்கிற டைம்ல ஸ்டூடியோ அவங்களே வந்து எடிட்டர்ஸ் வச்சு ட்ரெய்லர் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி வந்து ஒரு சில டைரக்டர்ஸ் தான் வந்து அவங்களே எந்த ஷாட் வந்து இந்த ட்ரெய்லருக்கு இருக்கணும், எந்த மாதிரியான டோன் வந்து ட்ரெய்லர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ட்ரெய்லர் வந்து எடிட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெய்லரோட பிரைட் அண்ட் ப்ளோ போயிடலாம். ஸோ இந்த மூவி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மியூசிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இந்த மூவில நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 15ல இருந்து 20 சாங்ஸ் இருக்கிறதா வந்து ஒரு ரூமர் இருக்கு. நான் என்ன நினைச்சேன், பேக்ரவுண்ட்ல வந்து சாங்ஸ் ஓடும். ஸோ அதை வந்து சிங் பண்ணி வந்து ஹார்லி குயினும் ஜோக்கர் வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கலா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் இந்த ட்ரெய்லர்ல வந்து ஜோக்கர் ஆக்டரான அகின் ஃபீனிக்ஸ் வந்து அவரே வந்து பாட்டு பாடுற மாதிரி இருக்கு. ஸோ நமக்கு தெரியும் ஹார்லி குயினா நடிக்கிற லேடி காகா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிங்கர்னு. ஸோ அவங்கள பாடாம வைக்கிறது சரியா வராதுல. ஸோ அதனாலே வந்து இந்த 2 ஆக்ட்ரஸையும் வந்து இந்த மூவில வந்து சாங்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காங்க. இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்ல நம்ம வந்து காத்தம் சிட்டி வந்து ஒரு ஃபுல் வியூல காட்டுறாங்க. இந்த பிரிட்ஜ்ல நோட் பண்ணீங்கன்னா இந்த 3 காரை தவிர எந்த ஒரு வெஹிக்கிளும் இல்ல. ஸோ நடுவுல இருக்கிற கார்ல தான் வந்து ஜோக்கர் வந்து போலீஸ் வந்து கொண்டு போறாங்க. அவர் இருக்கிற காருக்கு முன்னாடியும் பின்னாடியும் பாதுகாப்புக்காண்டி 2 கார் இருக்கிறத நம்ம நோட் பண்ணலாம். ஸோ ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல இப்படிதான் வந்து ஜோக்கர் வந்து கூட்டிட்டு போகும்போது ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து போலீஸ் காரை இடிச்சு ஜோக்கர் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால கூட வந்து யாரும் வந்து ஜோக்கரை வர வழியில வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிரிட்ஜை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஜோக்கரை வந்து தனியா கூட்டிட்டு போறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து வாய்ஸ் ஓவர்ல நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஸோ நம்ம வந்து சப்டைட்டில் யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தா யாரு பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல காட்டுது. ஸோ இந்த மூவில பேட்மேனோட இன்னொரு முக்கியமான ஒரு வில்லன் இந்த மூவில இருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரிய வருது. இந்த டைலாக் ஒன்று வருது, கேளுங்க. They believe Arthur Fleck to be some kind of martyr. ஸோ இந்த டைலாக்ஸ் வந்து பேசுறது ஆர்வி டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. எஸ், டூ ஃபேஸ் தாங்க. ஸோ அவர் வந்து ஜோக்கரான ஆர்த்தர் வந்து பத்தி பேசுறாரு. ஸோ நமக்கு தெரியும் ஆர்வி டென்ட் வந்து காத்தம் சிட்டியோட ஒரு டிஸ்ட்ரிக்ட் அட்டர்னியா இருப்பாரு. ஸோ ஒரு லாயர் மாதிரி. ஸோ மேபி வந்து இந்த மூவில வந்து ஆர்வி டென்ட் வந்து ஒரு இயர்லி ஸ்டேஜ்ல வந்து இருக்கிற மாதிரி காட்டலாம். அது மட்டும் இல்லாம இந்த மூவில வந்து காத்தம்க்கு வந்து ஒரு அரசு தரப்பு லாயரா வந்து இருக்கலாம். ஏன்னா அவர் வந்து டூ ஃபேஸா வந்து மாறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லவரா தான் இருப்பாரு. காத்தம் சிட்டிக்கு வந்து நல்லது பண்ணணும்னு தான் இருப்பாரு. இந்த கேரக்டர் யார் பிளே பண்றது அப்படின்றது இன்னொரு அபிஷியலா வந்து எதுவும் சொல்லல. மேபி இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து தெரிய வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த மூவில கிளாசிக் ஜோக்கர் ஹார்லி குயினோட ரிலேஷன்ஷிப்போட ஆர்டின் ஸ்டோரி வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா காமிக்ல வந்து ஜோக்கர் இருக்கிற இந்த ஆர்க்கம் அசைலமுக்கு அவர் ட்ரீட் பண்ண வரக்கூடிய ஒரு சைக்காலஜிஸ்டா தான் வந்து ஹார்லி குயின் வந்து வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஹார்லி வந்து ஜோக்கர் மேல வந்து அஃபெக்ஷன் உருவாகி அவனை வந்து லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவா. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவ வந்து ஒரு சைக்கோவா மாறுவா. பட் இந்த மூவில வந்து அந்த அடாப்டேஷன் வந்து லைட்டா வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. பார்ட் 1ல வந்து ஜோக்கர் பண்ண வேலைனால இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் வந்து ஜோக்கருக்கு வந்து இந்த சப்போர்ட்டர்ஸா மாறியிருப்பாங்க. ஸோ அதுல ஒரு சப்போர்ட்டர்ஸா வந்து இந்த ஹார்லி குயின் வந்து காட்டுறாங்க. நம்ம அந்த ஷார்ட்ஸ் கூட பாக்குறோம். அந்த ஜோக்கர் வந்து பேசுறது வந்து ஹார்லி குயின் கேட்கற மாதிரி அந்த ஜோக்கர் வந்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து ஜோக்கர் சைடு போற மாதிரி இருக்கு. இந்த ட்ரெய்லர் மூலமா வந்து நம்ம இந்த மூவியோட பிளாட்டை வந்து லைட்டா வந்து கெஸ் பண்ணலாம். இந்த மூவில ஜோக்கர் வந்து பார்ட் 1ல பண்ண அந்த கொலைகளை வச்சுதான் வந்து இந்த பிளாட் வந்து மூவ் ஆக போகுது. ஏன்னா நிறைய கோர்ட் ரூம் சீன்லாம் வந்து நமக்கு வந்து காட்டுறாங்க. பார்ட் 1ல நமக்கு பார்த்த கேரி கேரக்டர் வந்து இந்த கோர்ட்ல வந்து டெஸ்டிஃபை பண்ற மாதிரி சீன் இருக்கு. பார்ட் 1ல ஆர்த்தர் வந்து இந்த ரேண்டல் கேரக்டர் வந்து கொலை பண்ணும்போது கேரி தான் அங்க இருந்திருப்பாரு. சோ ஐ விட்னஸுக்காண்டி வந்து கேரி வந்து கோர்ட்டுக்கு வந்து வர சொல்லிருக்கலாம். ஏன் இந்த மூவில வந்து மியூசிக் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரோல் பிளே பண்ணுதுன்னா, இந்த ஆர்க்கம் அசைலம்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். இந்த மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்களை வந்து கொஞ்சம் சில ஆக்டிவிட்டீஸ்ல வந்து இன்வால்வ் பண்ணுவாங்க. சோ அதுல ஒரு ஆக்டிவிட்டீஸ் தான் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடுற செக்ஷன். சோ இந்த செஷன்ஸ்ல தான் வந்து ஹார்லி வந்து ஜோக்கர் வந்து ஃபர்ஸ்ட் மீட் பண்ணலாம். சோ ஹார்லி வந்து இந்த ஆர்க்கம் அசைலம்குள்ள வந்து வர்றதுக்கு வந்து என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தாங்க தெரியல. சோ மேபி வந்து அது வந்து படத்துல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். லாஸ்ட் ட்ரெய்லர்ல வந்து ஜோக்கரும் ஹார்லியும் அந்த மற்ற சிறை கைதிகளும் வந்து படம் பார்க்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரெய்லர்ல வந்து ஹார்லி வந்து அந்த ஸ்கிரீனுக்கு வந்து தீ வைக்கிறது வந்து பார்க்கலாம். ஹார்லி ஸ்டார்ட் பண்ண இந்த தீயில வந்து ஆர்க்கம் அசைலம் பத்திக்குது ஃபுல்லா. இந்த கேப்ல தான் வந்து ஜோக்கரும் ஹார்லியும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து ஜோக்கர் ட்ரெஸ் போட்டு ஏதோ ஒரு பெரிய என்ட்ரி தர மாதிரி இருக்கு. மேபி இது லாஸ்ட்ல காமிக்கிற அந்த ஜோக்கர் அண்ட் ஹார்லி ஷோவுக்கு ஜோக்கர் தர ஒரு என்ட்ரியா கூட இருக்கலாம். ஏன்னா போன ஃபர்ஸ்ட் பார்ட்ல கூட இந்த மாதிரி தான் வந்து முரே
பிராங்க்லின் ஷோக்கு வந்து வரும்போது ஒரு பெரிய என்ட்ரி கொடுத்து தான் வந்து ஜோக்கர் வந்து வெளியே வருவாரு. நெக்ஸ்ட் ஐ திங்க் நம்ம மியூசிக்கல்ல இந்த பாட்டோட வர ஹார்லி ஜோக்கர் சீன் எல்லாமே வந்து அவங்க 2 பேருக்கும் மைண்ட்ல நடக்கிற சீனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரி இருக்கு. ஸோ அந்த டான்ஸ் சீக்வன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. இந்த மூவில ஹார்லி அப்படின்ற பேர் வந்து மென்ஷன் பண்ணாம லீ அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்கன்னு ஹார்லி குயின் ஆக்ட்ரஸ் பிளே பண்ண லேடி காகா வந்து சொல்லியிருக்காங்க. ஜோக்கர் பார்ட் 1 வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளுக்கு ஆளாச்சு. ஏன்னா அந்த ஸ்டோரியில இருக்கிற அந்த பாலிடிக்ஸ் இந்த மூவிலே வந்து நம்ம வந்து சேம் அந்த பாலிடிக்ஸ் இருந்து பார்க்கலாம். ஸோ அது மாதிரியான சில டயலாக்ஸ்லாம் வந்து ஜோக்கர் பேசுறாரு அந்த கோர்ட் ரூம்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோக்கர் வந்து ஏதோ இன்டர்வியூ இல்ல வந்து ஏதோ இன்வெஸ்டிகேஷன் பண்ற மாதிரி இருக்கு. ஏன்னா 2 சைடும் இருக்கிற அந்த கேமராஸ் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த மூவில ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லயும் வந்து நம்ம வந்து இந்த சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ மேபி வந்து உங்க ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட் தான் வந்து நம்ம பார்ட் 1ல பார்த்திருப்போம். அதுல எப்படி ஆர்த்தர் வந்து ஜோக்கர் மேக்கப் போட்டு அந்த ஸ்டெப்ஸ்ல வந்து டான்ஸ் ஆடுவார்ல. ஸோ அதே மாதிரியான ஒரு சீனை வந்து நம்ம ஹார்லி குயின்ட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா அது மாதிரி தான் இவங்களும் மேக்கப் போடுறதையும் வந்து நம்ம பார்க்குறோம். போன ட்ரெய்லர்ல லிஃப்ட்டுக்குள்ள போய் அந்த கேட் வந்து க்ளோஸ் பண்ணும்போது சிரிக்கிற மாதிரி இந்த மூவ்மெண்ட்டும் அப்புறம் அந்த சேம் ஸ்டெப்ஸ்ல வந்து போய் ஐகானிக்கான டான்ஸ் மூவ்மெண்ட் போறது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சீனுக்கு அப்புறமா வந்து ஹார்லி அவங்களோட இந்த ஐகானிக் ரெட் கலர் ஹார்லி குயின் ட்ரெஸ்ல வந்து மூவில வராங்க போல. இந்த ட்ரெய்லர்ல இந்த லாஸ்ட் 30 செகண்ட் தாங்க ஒரு பீக் மூவ்மெண்ட்னே சொல்லுவேன். ஸோ அகைன் நம்ம ஜோக்கரோட அந்த கேயாஸை வந்து கிரியேட் பண்ணி விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற மூவ்மெண்ட் வந்து நம்ம இந்த சீன்ல பார்க்கலாம். இந்த சீன் பார்த்தா அந்த ஆர்க்கம் அசைலம்ல சாப்பிடுற இடம் மாதிரி இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து ஜோக்கர் வந்து ஏதோ ஒரு வேலையை பார்த்து வேடிக்கை பார்க்குறாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜோக்கரோட காஸ்டியூம் போட்டுட்டு நம்மளோட ரியல் ஜோக்கரான ஆர்த்தர் வந்து ஒருத்தர் வந்து துரத்துறாரு. இந்த சீன் பார்த்தா ஏதோ ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் வந்து ஆகி வெடிச்ச மாதிரி இருக்கு. பின்னாடி பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய புகை மூட்டமா இருக்கு. கார்லாம் கவுந்து இருக்குது. பின்னாடி 2-3 பேர்லாம் வந்து தவழ்ந்து நடந்து போறத பார்க்கலாம். ஐ திங்க் நம்ம வந்து இந்த ட்ரெய்லர்ல வந்து ஸ்டார்டிங்ல பார்த்தோம்ல அந்த ஆர்த்தர் வந்து போலீஸ் வந்து கூட்டிட்டு போவாங்க பிரிட்ஜ்ல. அந்த சீன்ல அவர் போட்டிருக்கிற ட்ரெஸ் பாத்தீங்கன்னா எல்லோ கலர் ஷர்ட், கிரே கலர் கோட், அப்புறம் அந்த டை கூட வந்து கட்டம் போட்டு அந்த ஸ்டிப்ஸ் டிசைன் இருக்கு. ஸோ அப்படியே வந்து இந்த சீன்ல வருவோம். ஜோக்கர் வந்து ஓடி வராரு. அவரு இங்க போட்டிருக்கிற ட்ரெஸ் வந்து அதே எல்லோ ஷர்ட் வித் சேம் ஸ்டிப்ஸ் போட்ட டை இருக்கு. ஸோ மேபி ஜோக்கரோட சப்போர்ட்டர்ஸ் வந்து ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணி ஜோக்கர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கலாம். பட் ஏன் ஆர்த்தர் வந்து உங்ககிட்ட இருந்து ஓடி போறாரு அப்படின்னு தெரியல. லெட்ஸ் see மூவி வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாங்கன்னு பார்ப்போம். இந்த மூவிலையும் வந்து வயலன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும் போல பார்ட் 1 மாதிரி. கோர்ட்ல வந்து ஜட்ஜை வந்து ஜோக்கர் வந்து அந்த சுத்தியில வச்சு அடிக்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் வயலன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. எதுவும் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தா சரி பார்ட் 1 மாதிரி. ட்ரெய்லர் லாஸ்ட்ல ஹார்லியும் ஜோக்கரும் அந்த கோர்ட்ல இருந்து வெளியே வந்து இந்த ஸ்டெப்ஸ்ல வந்து அவங்களோட அந்த ஐகானிக் டான்ஸ் ஸ்டெப் போடுறாங்க. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இருக்கிறது வந்து எல்லாமே வந்து ஃபுல் பிளாக்கா இருக்கு. மேபி இவங்க 2 பேருக்கும் மைண்ட்ல நடக்கிற சீனா இருக்கலாம். இந்த மூவில நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்கே வந்து எந்த சீன்லாம் வந்து உண்மையிலே நடக்குது, எந்த சீன்லாம் வந்து ஜோக்கரோட மைண்ட்ல நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய டாஸ்கா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு வச்சு வரக்கூடிய எல்லா சீக்வன்ஸும் வந்து ஜோக்கரும் ஹார்லிக்கும் மைண்ட்ல நடக்கிற சீனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். இதோட இந்த ட்ரெய்லர் வந்து முடிக்கிறாங்க. அகைன் அண்ட் அகைன் எத்தனை வாட்டி கூட பார்க்கலாம் இந்த ட்ரெய்லரை. ஒரு செம்மையான ஒரு ட்ரெய்லர். ஸோ அவ்வளவுதான் இந்த ட்ரெய்லரை நான் பார்த்த டீடைல்ஸ். நான் ஏதாவது மிஸ் பண்ணி நீங்க நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ட்ரெய்லர் பத்தி, உங்களோட தாட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் போட்டு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்னொரு டாபிக்ல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.